Hello guys, welcome to JL Max Gaming. இந்த வீடியோல நம்ம வந்து சூப்பர் செஸ் கேம் ப்ளே பார்ட் 2 தான் பார்க்க போறோம். இந்த வாட்டி நம்ம ஃப்ரெண்ட் ப்ளே பாய் பிரவீன் கூட தான் விளையாடுறோம். டேய் பேசுடா. ஆமா, இன்னைக்கு நாங்க ரெண்டு பேரும் தான் விளையாட போறோம். இன்னைக்கு வந்து ஒரு தரமான சம்பவம் இருக்கு. இந்த மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கிறோம். எஸ் கைஸ், நம்மளோட கலர் பாருங்க, அது நல்லா இருக்குல. ஆனா எனக்கு இந்த கலர் தான் கைஸ் எப்பவுமே பிடிக்கும். கோசுமாண்டே என்ன கைஸ் மேட்ச்ல போக மாட்டேங்குது. கைஸ் மேட்ச் விளையாடுறது போக ரொம்ப நேரம் ஆச்சு கைஸ், அதனால வந்து அதை கட் பண்ணிட்டோம். கைஸ் நம்ம தான் கைஸ் ஸ்டார் பிளேயர். அப்புறம் இன்னொன்று ஒரு சோகமான விஷயம் என்னன்னா, ப்ளே பாய் பிரவீன் நம்ம கூட இருந்தான்ல கைஸ், ஆனால் மேட்ச் விளையாட வரும்போது அவன் வந்து மேட்ச் விளையாடவே வரல கைஸ். அவனுக்கு வந்து வெறும் அப்படியே கைஸ். அவன் ஃபோன் பண்ணி கேட்டேன், மேட்ச் வரல, அதனால நம்ம மட்டும் தான் இந்த அடி ப்ளே பண்ண போகிறோம். அதேமாதிரி நம்ம வந்து இந்த தாட்டி இம்போஸ்டாக வந்திருக்கோம். போன தாட்டி நம்ம இம்போஸ்ட்டு கேட்டோம், ஆனால் டாக்டர் வந்துச்சு. இந்த பவுண்டி இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இம்போஸ்டரோட ரோல் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு கில் பண்ணால் வந்து இத்தனை செகண்டு, அதுக்கப்புறம் தான் இன்னொரு தாட்டி கில் பண்ணோம். இப்போ கூட டைமிங் வரும் கைஸ். ஆனால் இவனுக்கு மட்டும் வந்து ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் வந்து அந்த ஸ்கல் மாதிரி போட்டு வந்து ஒரு ஆரோ மாதிரி ரெட் கலர் காமிக்கும். அதில் இருக்கவனை நம்ம வந்து கில் பண்ணிட்டோன்னா நம்ம வந்து அவன் பக்கத்தில் இன்னொருத்தவனால டக்குன்னு ஒரு 5 செகண்ட்ஸ் கருதி கைஸ். இப்போ நம்ம அந்த ஆரோ மார்க்கில் வந்தவனை கொண்டு வந்தால் நம்மளுக்கு அந்த டைமிங் வந்து 5 வந்துருக்கும். ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 35 44லேருந்து ஆரம்பிச்சிருக்கு கைஸ். அந்த மாதிரி இந்த பாருங்கள் காமிக்குது பாருங்கள், இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கார்னரில் பாருங்கள் கீழே, அந்த மாதிரி தான். டைமிங் வந்து 3 செகண்ட்ஸ் இல்லைனா 5 செகண்ட்ஸ் அவ்வளோதான். டக்குன்னு இன்னொருத்தவங்க பக்கத்தில் வந்து அவனையும் கில் பண்ணிடலாம். நம்ம ஒரு ஆளை போட்டோம், நம்மளோட எனிமி வந்து இன்னொரு ஆள் போட்டாங்க கைஸ். ஆனால் ஒரு ஆள் மிஸ்டேக் கைஸ். ஒரு ஆளுக்கு காணும் கைஸ். மேட்ச் விளையாட வரும்போது ஒரு ஆள் காணும். அதான் எனக்கு தெரிஞ்சு வந்து நம்மளோட ப்ளே பாய் பிரவீனுக்கு வந்து அந்த இடம் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த ப்ளே பாய் பிரவீனுக்கு தான் அந்த ஒரு இது வந்திருக்கும். அது எப்படி தான் கைஸ் வெளில போனானே தெரில. சூப்பர் செஸ் கேம் உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறது இந்த மாதிரி எதாவது ஆகுது, இந்த மாதிரி கிளிச்சா என்னன்னு தெரில. நீங்கள் தான் கைஸ் சூப்பர் செஸ் கேம் உங்களுக்கு நாங்கள் இதை கோரிக்கை தரோம். இப்போ அவன் இருந்தாலும் அவங்க நேரத்துக்கு 2 மேட்ச் போட்டிருப்பாங்க, உங்களுக்கும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஆயிடுச்சு கைஸ், நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். ஆனாலும் நம்ம அடுத்த பார்ட் 3ல் வந்து அவனை வந்து கன்ஃபார்ம் கூப்பிட்டு வரேன். அவன் அப்புறம் இன்னொன்று ஒரு ஃப்ரெண்டு இருக்கான். 3 பேர் வச்சு போடுவோம் பார்ட் 3. அதனால 3 மெம்பர்ஸ். ஓகே கைஸ், மறந்துடாதீங்க. இதே மாதிரி வர்ணா கேம் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல வேலை கைஸ், நம்ம கூட வருது இம்போஸ்டர் தான். இந்த 2 ஆரம்பமாக இருக்க பார்க்கலாம். கில் நான் இங்கே ஒன்றே ஒரு மிஸ்டேக் என்னன்னா கைஸ், அது நம்பால் தான் நான் மறந்துட்டேன் கைஸ். அதே மாதிரி இந்த மேட்ச் வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிச்சு கைஸ். இந்த ரியாக்டரை ஃபிட் பண்ண வந்து வேறு யாருமே வரல கைஸ். ரியாக்டர் வந்து நானும் இம்போஸ்டர், நாங்கள் 2 இம்போஸ்டர் அங்கே இருந்தாலும் இன்னொருத்தவங்க யாருமே வரவே இல்லை. அதனால நாங்கள் தான் இந்த மேட்ச் டக்குன்னு முடிஞ்சோடனே இந்த கேம் பிளேவும் டக்குன்னு முடிஞ்சிடும். நீங்கள் நினைக்காதீங்க, நான் திரும்ப இன்னொரு மேட்சோட வரேன். இந்த தாட்டி அவனை இன்வைட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தோம், ஆனால் அவன் ஆஃப்லைன் போயிட்டான். அதனால் நம்ம தான் மேட்ச் நம்மளே பார்த்துக்கலாம். இந்த தாட்டி நம்மளுக்கு இம்போஸ்ட் வந்ததுன்னா டபுள் லக்கு கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோலோவில் பார்த்தீங்களா டக்குன்னு உள்ளார போயிடுச்சு. அதான் கைஸ் இந்த இப்போ வந்து கேஷுவலில் வந்து ஒரு டக்குன்னு போயிடுது. ஆனால் இது ஃப்ரெண்ட்ஸு கூட இருந்தாங்கன்னா டக்குன்னு போக மாட்டேங்குது. அதான் ஏன்னு தெரியல. வேறு எந்த கலரும் இல்லை கைஸ். ஆனால் அந்த லைட் க்ரீன் கலர் எப்படி இருக்குன்னே தெரியல. ஏற்கனவே அந்த ப்ளே பை பிரவீன் வேறு அது கொஸ்டின் பண்ணிச்சோம்னா, அதனால் நம்மளுக்கு வந்து தக்லீஃப் கனெக்ட் பண்ணுறோம். வி ஆர் தக்ஸ் கைஸ், தக்லீஃப் பாய்ஸ் கைஸ். போன வாட்டி நம்ம ஸ்டார் பிளேயரில் போட்டாங்க. இந்த வாட்டி இனி யார் ஸ்டார் பிளேயராக வரக்கூடாது. நம்மளுக்கு
இந்த சாமுராயோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை கைஸ். இப்போ வந்து இவனுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பவர் இருக்கும். அந்த ஒரு ரிங்கு மாதிரி அந்த ஸ்பெஷல் பவர் ஆகிடுனா ஒரு ரிங் மாதிரி ஒரு கைஸ். அந்த ரிங்குள்ளார நம்ம யாருன்னா ஸ்பேஸ் கிரிஸ் இருப்பாங்கல்ல அவங்களார நின்று அப்போ வந்து ஒரு இம்போஸ்ட் வந்து அவன் வந்து கில் பண்ண வந்தானா அவனை கில் பண்ண முடியாது. அந்த இப்போ அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் கைஸ். கத்தி போட்டு 2 ஆரோ மார்க் தடுத்து போகும்போது நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் நடந்ததில்லை. உங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா சொல்லுங்கள் கைஸ். இம்போஸ்டர் கில் ஆவானா இல்லை கில் பண்ண முடியாதான்னு மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் நம்மளோட யூடியூப் சேனல் இன்னும் பெரிய சேனலாக வளர்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும். இதை பாருங்கள், இந்த ரிங்கு தான். இப்போ இதில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கார்டு இது தந்தாங்க. ஆனால் இது பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. அதேமாதிரி வந்து எலக்ட்ரிக் ரூமில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் இருக்குமா, செகண்ட் ஒரு பாக்ஸ், தேர்ட் ஒரு பாக்ஸ் இருக்குங்க. தேர்ட் பாக்ஸ் என்ன ஆகுனா தேர்ட் பாக்ஸில் வந்து ஒரு டாஸ்க் இருக்கும். அது இருக்கிறதுலே முடிக்கவே முடியாது கைஸ் அந்த டாஸ்க்கை. சரி, நம்ம இப்போ இந்த கேம் பிளே உள்ளார வருவோம். பர்பிள்ஸ் வெர்சஸ் ஆரஞ்சஸ் வெர்சஸ். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் யாருடா ஓட்டு போடுவேன்? என்னை பற்றி கொஞ்சமாக நினச்சி பார்க்கலாம்ல. அவன் ஆரஞ்சுன்றான், மாற்றி சொல்கிறான். நம்மளும் ஆரஞ்சஸ் வெர்சஸ்னே போடுவோம். எனக்கும் ஆரஞ்சு மாதிரி தான் தோணுது. எல்லாருக்கும் ஆரஞ்சு தான். 2 பேர் தான் வேறு போட்டுருவாங்க. இம்போஸ்டர் போடுங்க. இம்போஸ்டர் தான் அவன். இம்போஸ்டர். அதுக்கு முன்னாடி இப்போ வந்து உங்களுக்குலாம் வந்து நான் கேள்வி கேட்க போகிறேன். உங்களுக்கு இருக்கிறதுலே ரொம்ப பிடிச்ச கேம் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதை மிக்ஸ் நம்ம விளையாடுவோம். என்ன பண்ணலாம் கைஸ்? இந்த மாதிரி கூட்டமாக சுற்றின்றதானு கைஸ். இந்த மாதிரி கூட்டமாக சுற்றும் போது தான் எவனா ஒருத்தன் கில் பண்ணி விட்ருவான். பர்பிளும் ரெகுலர் போயிருக்காங்க. இதில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க எங்கெங்கே போகிறாங்க, நம்மளை தாண்டி போகும்போது எங்கெங்கே போகிறாங்க அதை நம்ம வாட்ச் பண்ணினே இருந்தோன்னா நம்ம ஈஸியாக வந்து இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக சொல்லணும். அதான் அங்கே வந்து இது நம்ம வந்து இவங்க தான் கொண்டாங்க வெரிசஸ் அப்படி போட்டு எல்லாரும் ஓட் பண்ணாலும் கூட MVP நிறைய வாட்டி கிடைக்கும். அதுக்கு ஒரு சான்ஸ் தான். இதில் வந்து ரியாக்டர் இது பண்ணி விட்றாங்க. முன்னெல்லாம் ஓட்டு ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ரியாக்டர் பண்ணால் வந்து 2 பேர் வேணும். ஒருத்தவங்க இன்சைடு வைக்கணும், இன்னொருத்தவங்க அந்த சைடு வைக்கணும். ஆனால் ரியாக்டர் தான் இது பண்ணுறாங்களே டிஸ்ஆக்டிவேட். ஓட்டுக்கு வந்து நம்ம வந்து ஒரு டைம் வந்து அங்கே ஒருத்தன் பண்ணிட்டு இன்னொரு தாட்டி வந்து இங்கேயும் ஒருத்தன் பண்ணலாம். அங்கேயே நம்ம பண்ணிட்டு திருப்பி சுற்றி வந்து இங்கே பண்ணிடலாம். ஆனால் இந்த ரியாக்டர் வந்து அட் எ டைமில் 2 பேரும் பண்ணலாம். இன்னும் ஒரே ஒரு இம்போஸ்டர் தான். வந்து வாயை முடிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா யார் கில் பண்ண நமக்கு தெரியாது. ஏற்கனவே ஒரு தாட்டியெல்லாம் கரெக்டாக சொல்கிறாங்க. முன்னாடி பர்பிள் சொல்கிறாங்க. வேறு ஏதாவது கேம் பிளே பண்ணணும்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு வந்து ஒரு ரிடில்ஸ் கேட்குறேன். இதுக்கு பதில் சொல்லுங்கள். ஒருத்தவங்க வந்து எல்லா இடத்துக்கும் குளத்துக்கு பீச்சுக்கு எங்கே போய் ஸ்விம்மிங் பூல் எங்கே போனாலும் வந்து ஸ்கேல் எடுத்துகிட்டு போனாங்க. ஏன்? கமெண்டில் பண்ணுங்கள். கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்க சொல்கிற கேம் பிளே பண்ணலாம். ஓகேவா? We are victory.
கைஸ் நான் உங்களுக்கு ஒரு மிமிக்ரி பண்ணி காமிக்கிறேன். அதில் வந்து பீமில் வந்து சோட்டா பீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட சுழிகள் இருப்பால